ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு நல்ல சுவையான வாசனையான காரசாரமான பம்பாய் சாம்பார் இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள். ஒரு வாட்டி எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பம்பாய் சாம்பார் வந்து இப்படி செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே வந்து செமையாக இருக்கும். நம்ம வந்து கடலைப்பருப்பு பவுடராக போட்டு செய்கிறத விட இது போல் அரைச்சி செஞ்சோம்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கரெக்டாக 1 ஹவர் ஊற விட்டு எடுத்திருக்கேன். கரெக்டாக 4 டேபிள் ஸ்பூன் போதும். இதுவே வந்து 4லேருந்து 5 பேருக்கு தேவையான சாம்பார் நல்லாவே வரும். பச்சை மிளகா ஒரு 10, காரம் வந்து குறைவாக தான் இருக்கும். இஞ்சி ஒரு 3/4 துண்டு இஞ்சி. கடலைப்பருப்பு நமக்கு வந்து கேஸ் ட்ரபிள் வந்து உண்டு பண்ணாமல் இருக்கும், நல்லா டைஜஷன் ஆகும். அதனால் 3/4 துண்டு இஞ்சி. வட்டல் மிளகா ஒரு 8 வட்டல் மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன். இது நல்லா எண்ணெயில் லைட்டாக வறுத்து இதோட சேர்த்துக்கலாம். பருப்பு ஊற விட்ட தண்ணி இருக்குது, இது சேர்த்து கொஞ்சம் நல்லா மழை அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல இது போல் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது போல் வந்து நல்லா கொஞ்சம் கொரப்பாக வந்து நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரப்பாக எடுத்தோம்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட் பம்பாய் சாம்பார் தாளிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் நைஸாக நீள்வாகில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 20 பல்லு பூண்டு, 20லேருந்து ஒரு 25 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். நமக்கு கேஸ் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும் கடலைப்பருப்பு நம்ம அரைச்சி வைக்கிறதுனால. மீடியம் சைஸ் தக்காளி 3, வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். இந்த பம்பாய் சாம்பார் வந்து கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப வந்து அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடும்போது லாஸ்ட்டு ஃபைனலாக தூவுறதுக்கு கொத்தமல்லி. இதில் வந்து இந்த வெங்காயத்தின் கூடவே கருவேப்பிலையும் வச்சிட்ருக்கேன். தாளிக்க கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை வந்து கொஞ்சமாக ரோல் பட்டை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 வட்டல் மிளகாய் எடுத்துக்கலாம். இந்த நம்ம அரைச்ச விழுத தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாக நம்ம ஒரு தனியாக ஒரு பவுலில் தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். இதை கரைக்காமல் இதை வந்து சேர்க்கக்கூடாது. இப்போ வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த குழிக்கரண்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதை தாளிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் இதோடு வந்து சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பருப்பு நல்லா செவந்ததும் வெங்காயம் சேர்த்தாச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரட்டும். லைட் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌனாக நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுத நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து வெங்காயமும் தக்காளியும் இது போல் நல்லா வந்து நமக்கு வதங்கி வரணும். நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். அதே டைமில் நமக்கு வந்து அடி பிடிக்கக்கூடாது, இது போல் நல்லா இருக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய மஞ்சத்தூள் சேர்த்த கடலைப்பருப்பு விழுத இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்க நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம குழம்பு நல்லா கொதிக்க கொஞ்சம் கட்டியாக வரும். நம்ம தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் வதங்கும் போதே கல் உப்பு சேர்த்துட்டேன். அதனால் இப்போ ஃபைனலாக பார்த்து உப்போடைய அளவுக்கு ஏற்ப நான் வந்து சால்ட் சேர்த்துப்பேன். பாருங்க, ஒரு கொதி தான் வருது. எவ்வளோ வந்து திக்காக இருக்கு பாருங்கள். இது போல் வந்து நம்ம கடலை மாவு நம்ம வைக்கும்போது கலந்து வைக்கும்போது இந்த டேஸ்ட் வராது, இந்த சுவையும் நமக்கு கிடைக்காது. இது போல் கடலைப்பருப்பு பியூராக நம்ம நல்லா ஊற விட்டு நம்ம செய்கிறது மூலமாக நமக்கு குழம்போட அளவும் அதிகமாக கிடைக்கும். டேஸ்ட்டு செமையாக இருக்கும், நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இதில் நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து திக்னஸ் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும். நல்லா நுர கட்டி இது போல் எப்படி வருது பாருங்கள், புள்ளியாக வரும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா நல்லா தெளிஞ்சு நல்லா சுவையான பம்பாய் சாம்பார் நமக்கு இட்லி தோசைக்கு ரெடி. நமக்கு இட்லி தோசைக்கு சுவையான காரசாரமான நல்ல வாசனை மிகுந்த பம்பாய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா தூவுங்க, கமகமன் வாசனையாக. இட்லி தோசைக்கு சுவையான பம்பாய் சாம்பார் நல்லா காரசாரமாக நல்லா வாசனையாக அருமையாக வந்து ரெடி ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.